ராணிக்கு வேற யாரு கூடயாவது பிரச்சனை இருந்துச்சா? இல்ல சார், ரொம்ப குவைட் டைப். அவரோட கேங் ஒரு 3 பேர், எப்போதுமே அவங்க கூட தான் இருப்பா. பசங்க கூட எல்லாம் பேச மாட்டா. சாப்பிடலையா? இந்த பழம் போய் சாப்பிடு. என்ன நான் போலீஸ். மாமூல் வேணுமோ? இப்பதான் வந்து வாங்கிட்டு போனாங்க. உங்ககிட்ட இருந்தமா? குட். இது அதில் ஒரு பொண்ணை 2 நாளா காணோம் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. இந்த போட்டோவை பார்த்து அடையாளம் சொல்ல முடியுமா? எஸ்டி புத்திர வந்து ஃபோன் பேசிட்டு இருந்துச்சு, பார்த்தேன். நிறைய தடவை பார்த்துருக்கேன். அன்னைக்கு கூட நீல கலர்ல சொக்கா போட்டுருந்துச்சு. எப்போ? முந்தானே கூட யாராவது வந்தாங்களா? ஒருத்தன் வந்தான், பேசிட்டு இருந்தான். அந்த சைடுல ஒரு வண்டி ஒன்று நின்னுச்சு. அந்த வண்டியில ஏறி போயிட்டாங்க. என்ன வண்டி? சோப்பு கலரு மாதிரி, இந்த சோப்பு டப்பா மாதிரி சதுரமா சப்பையா பெருசா இருக்குமே, அந்த மாதிரி வண்டி. சப்பையா பெருசான வேனா? அதெல்லாம் தெரியாதுங்க. இல்லைங்க, வேன்னா இப்படி கதவு திறக்கும், கார்னா இப்படி கதவு திறக்கும். ஆமாமா, அப்படிதான். அப்படி திறக்கிற வண்டி வேன். 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 சரி, அந்த பொண்ணு கூட இருந்த ஆளை அடையாளம் காட்ட முடியுமா? அடையாளம் இந்த மாதிரி ஒரு ஜீன் பேண்ட் போட்டிருந்தான். திரும்பி இருந்தா மூஞ்ச பார்க்கல. வண்டி எந்த பக்கமா போச்சு? வண்டி வந்து அப்படியே அப்படியே போச்சு அந்த பக்கம். நீங்க டெய்லி இங்க தான் பிச்சை எடுக்க? ஜமீன்தாருங்க. யாரு? நான் தான். நீங்களும் மகராசனா இருங்க. ஃபிங்கர் அனாலிசிஸ் செய்யப்பட்டது சண்டே 4 மணிக்கு. விரல் வெட்டப்பட்ட நேரம் அப்ராக்சிமேட்லி சுமார் 22 மணி நேரத்துக்கு முன்னாடி. ஸோ அப்படின்னா 4 மைனஸ் 22 18 hours 6 மணி. கடைசியா ஆரோக்கியராஜ் கூட பேசியிருக்கார் ராணி. அது 5:30 மணிக்கு. ஸோ எல்லாமே ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள நடந்திருக்கு. பிட்வீன் 5:30 and 6. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எங்க போயிருந்தாலும் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள இருக்கிற இடமா தான் இருக்கணும். ஆமாம் சார். சார் ஆனால் இது ஒரு ஸ்ட்ரைட் ரோட், வேறு டீவியேஷன்ஸ் ஒன்றும் இல்லை சார். சார் இங்கே வருதில்ல சார், இதுதான் சார் ஃபர்ஸ்ட் லெஃப்ட். கொஞ்சம் நிறுத்துங்க சார். பேக். ஓகே சார். போதும். அது என்ன கடை? சார் இளநீ கடை மாதிரி இருக்கு சார். இந்த பக்கம் ஏதாவது வண்டி போச்சான்னு விசாரிங்க. ஓகே சார். சார் யா சார், ரெட் மாருதி வேன் முந்தா நேற்று சாயந்தரம் அந்த பக்கம் போயிருக்கு. அவர் பார்த்துருக்காரு சார். எந்த வண்டியுமே இந்த பக்கம் திரும்பாது, அதனால தான் அவர் பார்த்துருக்காரு. சரி, இந்த ரோடு எந்த ஊருக்கு போதா? ஊர் ஒன்றும் இல்லை சார், ஆலமரம், அதுக்கப்புறம் காடு.